மது அரக்கனுக்கு முடிவு கட்டுவாரா முதலமைச்சர் விஜய்? வணக்கம் நண்பர்களே, இனிய உறவுகளே. இது உங்க ஐஎம் கார்த்திக் பாட்காஸ்ட். நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை பெருமையா தலைநமர வைக்கிற, ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை பத்தி பேச போறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே எடுத்த முதல் பெரிய முடிவு 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு போட்டிருக்காரு. இது வெறும் அறிவிப்பு மட்டுமில்ல, மக்கள் நலனுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு துணிச்சலான அறச்சீற்றம். நம்ம மக்கள் பல வருஷமா அழுத்த குரல் இது. அறம் வளர்க்கும் ஆலயத்தின் வாசலிலும் அறிவு வளர்க்கும் பள்ளியின் அருகிலும் அவலத்தை விற்கக்கூடாது என்பதுதான் பலரின் கோரிக்கை. கல்லுக்கு அருகே கோயில் இருந்த என்ன பயன்னு மக்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு நேர்மையான பதில் கிடைச்சிருக்கு. முன்னாடி விதி என்ன இருந்தது தெரியுமா? நகர்ல வெறும் 50 மீட்டரும் கிராமத்துல 100 மீட்டருமா தான் இருந்தது. இப்ப அதை 500 மீட்டர் ஆக்கி மது அரக்கனுக்கும் நம்ம எதிர்கால சந்ததிக்கும் இடையே ஒரு பெரிய பாதுகாப்பு சுவரை எழுப்பி இருக்காரு முதலமைச்சர் விஜய். இந்த 717 கடைகள்ல 276 கோயில்கள் பக்கமும் 186 பள்ளி கல்லூரிகள் பக்கத்திலையும் 255 பேருந்து நிலையங்கள் பக்கத்திலும் இருந்தவை. இது வெறும் எண்ணிக்கை கிடையாது, பல ஆயிரம் மாணவர்களின் எதிர்காலத்தையும் பெண்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த முடிவு 15 நாட்களுக்குள் நடைமுறைக்கு வரணும்னு அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவு போயிருக்கு. இங்க நாம் ஒரு விஷயத்தை கவனிச்சே ஆகணும். முந்தைய அரசுகள் மக்களின் தாகத்தை வருமானமா பார்த்தாங்க. பண்டிகை காலத்துல இவ்வளவு பாட்டில் விற்கணும்னு டார்கெட் போட்டு ஊழியர்களை நெருக்குனாங்க. மக்கள் குடிச்சு அழியணும், ஆனா அரசு கல்லா நிறையணுங்கிற அந்த சிறுமைப்பட்ட சிந்தனை அதிமுக மற்றும் திமுக காலத்துல தொடர்ச்சியா நடந்தது. ஆனா இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாதத்திற்கு 7 கோடிக்கு மேல வருமான இழப்பை பொருட்படுத்தாம மக்கள் நலன் தான் முதல்னு நிரூபிச்சிருக்காரு. நல்ல மரம் நல்ல நிழல் தரும் என்பார்கள். இந்த முடிவு ஒரு நல்ல ஆட்சிக்கான அடையாளமா இருக்குது. பாராட்டுற அதே நேரத்துல நம்ம விழிப்புணர்வோடவும் இருக்கணும். மூடன 717 கடைகள் மறுபடியும் வேற இடத்துல திறக்கப்படக்கூடாது. இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புது. எஃப்எல்2 பார்கள் எப்படி தப்பிக்கிறாங்க? ஏன் தப்பிக்கிறாங்க? எஃப்எல்2 பார்கள்ங்கிறது தனியார் மூலம் நடத்தப்படும் பார்கள். இவை டாஸ்மாக் மாதிரி அரசு கடைகள் கிடையாது. பல இடங்கள ரீக்ரியேஷனல் கிளப்ங்கிற பேர்ல இயங்குது. விதிப்படி உறுப்பினர்கள் மட்டுமே மது அருந்தலாம். ஆனா நடைமுறையில எல்லாருக்கும் திறந்து அதிக நேரம், அதாவது காலையில 11 மணிலிருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் இயங்கி டாஸ்மாக் விலையை விட 20-30 ரூபாய் அதிகமா விற்கிறாங்க. சில இடங்கள்ல டாஸ்மாக் மூடினாலும் எஃப்எல்2 பார் பக்கத்திலேயே இருக்குது. அதனாலதான் டாஸ்மாக் மூடி தனியார் கைகளுக்கு மது வியாபாரத்தை தள்ளி விட்டுட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டும் எழுது. டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள், சிபிஎம், சிஐடியு உட்பட்ட தரப்புகள் இதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதனால மருத்துவமனை, ரேஷன் கடை, பொது பூங்காக்கள் பக்கத்துல இருக்கிற எஃப்எல்2 பார்களையும் இந்த 500 மீட்டர் விதிக்குள்ள கொண்டு வரணும். அப்போதான் இந்த முடிவு முழுமையான வெற்றியா இருக்கும். இந்த முடிவு கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். குடிப்பழக்கம் குடும்பத்தை உடைக்குது, இளைஞர்களை நாசப்படுத்துது, விபத்து, வன்முறை, இது எல்லாமே இங்கிருந்து தான் வருது. நீண்ட காலத்துல மருத்துவ செலவு குறையும், உற்பத்தி திறன் அதிகரிக்கும். இது படிப்படியான மாற்றத்தோட தொடக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களோட தலைமையில மது இல்லாத, மருந்து இல்லாத தமிழ்நாடு என்ற கனவு நனவாக நம்ம எல்லாரும் அவர் கூட உறுதுணையா இருக்கலாம். இது தொடக்கம் மட்டுமே. நாம எல்லாரும் ஆதரவா இருப்போம், ஆனா கண்காணிப்போம். வெளிப்படைத்தனம், உண்மையான செயல்பாடு, தொடர் முன்னேற்றம், இதுதான் இந்த அரசு கிட்ட மக்கள் எதிர்பார்க்கிறது. இது ஐஎம் கார்த்திக், உங்கள் குரல், உங்கள் பாட்காஸ்ட். நன்றி, வரட்டுங்களா?